சாதாரண நீங்க பறவைகளை பாத்தீங்கன்னா சில பறவைகள் கூட்டமா பறக்கும். முன்னாடி ஒரு பறவை பறக்கும், பின்னாடி நிறைய பறவைகள் பறக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன முன்னாடி ஒரு பறவை பறக்குது, பின்னாடி அப்படியே ஒரு கூட்டமா பறவை பறக்குதுன்னா, நீங்க மோட்டார் சைக்கிள்ல போற நேரம், வேகமா போற நேரம் காத்தடிக்கும். அந்த காத்தை பிளந்து தான் நீங்க போவீங்க. இது மாதிரி பறக்கிற பறவைகளை பொறுத்தளவுல முன்னாடி போற பறவை காத்தை பிளந்து போகும். போயிட்டு ஒரு 25 நிமிஷம் பறக்கிற நேரம் அது டயர்ட் ஆகிடும். அது அப்படியே பின்னாடி வரும். பின்னுக்கு உள்ள பறவை ஒரு பறவை முன்னாடி போயிடும். திரும்ப அது ஒரு 20-25 நிமிஷம் பறக்கும். அது காத்தை பிரிச்சு கொடுக்கிற நேரம் பின்னாடி உள்ளவங்க லேசா பறப்பாங்க. இதான் விஞ்ஞானம் சொல்லுது. இதே மாதிரி இளைஞர்களை பொறுத்தளவுல இளைஞர்கள் மிக பலமானவர்கள். அவர்கள் இன்னும் ஒரு பலத்தை சேர்த்துக் கொள்றாங்க. மனித வாழ்க்கையில இளமைத்தான் மிக பலமான பருவம். சாதாரண மேல இருந்து கீழே குதிங்கன்னா தைரியமா குதிப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஒரு அங்க இருந்து கொஞ்சம் அங்க குதிக்கணுமா, இங்க பாயணுமா. இதே ஒரு வயோதிபர் பார்த்துட்டு, தம்பி உனக்கு எத்தனை வயசு? 20? எனக்கு 60. நீங்க உங்க வயசை தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு 70. நீங்க குதிக்கிற மாதிரி நானும் குதிப்பேன்டா. அவருக்கு குதிக்கலாம் போயிடும். அவர் அந்த பருவத்தை தாண்டி வந்தது உண்மை. அந்த ஹாஜியார் மேல இருந்து கீழே குதிக்க பார்த்தாருன்னா, ஹாஜியார் கொஞ்சம் இருங்க, நம்ம கீழே கபரை தோண்டிடுறோம், நேரம் அங்க குதிங்க. இதுக்கு மேல உங்களால எழும்பி வர முடியாது. வயோதிபம் என்பது, அந்த மாதிரி முதுமை என்பது, அந்த இளைஞர் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்ய முடியாம போயிடும்.